Praise the Lord, praise the Lord, hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஹalleluya, praise the Lord, praise the Lord. கேட்ட சாட்சிக்காய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். Praise the Lord, hallelujah. Glory to God, praise you Jesus. அப்படியே நம்மளுடைய ஜெபங்களையும் கூட கர்த்தர் கேட்டார். நம்ம ஜெபித்த காரியங்களிலே கர்த்தர் ஒரு அனுகூலமான ஒரு துணையாய் அவர் அதிலே காணப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி இன்று நாம் கேட்க இருக்கிற வசனங்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும்படி கர்த்தருக்கு முன்பாக ஹalleluya கண்களை மூடினவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு கனம் செலுத்தி அவருக்கு மகிமையை நம்ம செலுத்துவோம். ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, thank you Lord, thank you Lord. Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Glory, 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 glory. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. பராக்கிரமம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Amen, 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 amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Amen, Jesus. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, 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 stotram. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Stotram, Appa. Thank you, Lord. Hallelujah. Glory, 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 glory. Amen, Jesus. இதோ இந்த வேளையில அப்பா எங்களை நாங்கள் பூரணமாய் தாழ்த்தி உம்முடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஹalleluya, praise the Lord. Glory, 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 glory. Thank you Jesus. Praise the Lord. Amen. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த வேளையில நீ தாராளமாய் உம்முடைய கிருபையை பகிர்ந்தளிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. உடைய தயை எங்களுக்கு கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கண்களில அப்பா எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் சுவாமி. ஹalleluya, praise the Lord, praise the Lord. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். இந்த ஒரு விசை எங்களை நோக்கி கர்த்தர் கண்ணோக்கமாய் பார்த்து அப்பா எங்களுடைய குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னித்து இயேசுவே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். க்ளோரி, 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 க்ளோரி. நாங்கள் கழுவப்பட்டவர்களாய் இந்த வேளையில காணப்படணுமே அப்பா. இயேசுவே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த வேளையில காணப்படணுமே. இதோ எங்களுக்கு ஒரு சுத்திகரிப்பை அனுப்புவீராக. ஆமென் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, இப்போது உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. Hallelujah. Amen, Jesus. Glory, 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 glory. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Glory to Jesus. Amen, amen. Thank you, Lord. இதோ இந்த சிறு மந்தையாய் கூடியிருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையில நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் பெரியவராய் நம்ம நடுவிலே இருக்கிறார். Praise the Lord. Glory, glory to God. நான் ஒரு பாடலை கூட எடுத்துக்கொள்கிறேன். அதை பாடுவோம். Praise you, praise you, praise you, praise you, praise you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Holy Spirit. Amen, amen.
Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise you, praise you, praise you, praise you. Love you, Holy Spirit. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Holy Spirit. Hallelujah. விண்ணக காற்றே நீ அந்த பாடலை நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்லோவா இருக்கு இன்டர்நெட் எடுத்துறேன். விண்ணக காற்றே. Praise the Lord. Thank you, Jesus. சாட்ல போஸ்ட் பண்ணிருக்கேன் பிரதர். Okay, thank you, sister. Praise the Lord. Hallelujah. Stotram, stotram. Thank you, Jesus. Hallelujah. Glory to God. தேவ சமூகத்துல நாம் ஒப்பு கொடுத்து இந்த வேளையில நம்ம கர்த்தருடைய praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. இந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடுவோம். எல்லாரும் சாட்ல இதை எடுத்துக்கொள்வோம். Praise you, Jesus. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் ஜலத்தின் மேல செய்வாடிய தூய தேவ ஆவியே ஜலத்தின் மேல செய்வாடிய தூய தேவ ஆவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல செய்வாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல செய்வாடுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும் அக்கியின் நீ அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கியின் நீ அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் பூராவை போல என் மேல் வந்த மந்திடும் ஹல்லேலூயா அக்கி நீ ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே அக்கி நீ ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும் முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல நீச்சலாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே நீச்சலாழம் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் யோவான் ஸ்நானன் அவன் சொல்லுகிறான் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா
நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று அவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் நம்மளுடைய சுயம் வெளிப்படுகிறது. நம்முடைய சுயம் அது அதிகமாக இருக்கிறது. அநேக காரியங்களை வென்று வந்தாலும் நம்முடைய சுயத்தை நம்மாலே அதை கர்த்தருக்குள்ளாக நாம் அதை அடக்கி, நாம் அதை கர்த்தருக்கு ஒரு பணிவுள்ள ஆவியாக நம்மை அதை ஒப்புக் கொடுக்க முடியவில்லை. அல்லேலூயா! பல வேளைகளிலேயும் நம் சுய பலத்தின் மேல் சார்ந்து கொள்ளுகிறோம். சுய அறிவை நாடுகிறோம். சுய நீதியை மெச்சிக் கொள்ளுகிறோம். சுயமாய் நம்ம என்ன செய்கிறோம்? சுயத்தை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆனால் இந்த நாட்களில பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வல்லமையை கொண்டு நாம் அதை மேற்கொண்டு அல்லது அதை கர்த்தருக்கு முன்பாக அதை அமர பண்ணி தேவன் நம்மிலே பெருகி இருக்க நாம் செய்ய வேண்டும். பாருங்க, அது யோவான் ஸ்நானன் எப்படி சொல்றான்? ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸா சொல்றான். அது உடனே ஏற்கனவே நடந்ததாகவும் சொல்லல, நடந்து முடிந்ததாகவும் சொல்லல, நடக்கிறதா சொல்றான். நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என்று சொல்றான். அல்லேலூயா! ஒரே நாளுல இதை நம்ம அப்படியே நம்ம சுயம் எல்லாம் போயிருச்சு. நான் சிறுகிட்டேன், நீர் பெருகிவிட்டீர் என்று அப்படி அல்ல. இது ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியின் துணையோடு வேத வசனங்களை நாம் நிதானித்து, ஆராய்ந்து, தியானித்து, அறிந்து, அவைகள் மேல வாஞ்சையுள்ளவர்களாய் இருந்து, தேவ நீதியின் மேல நம்ம ஒரு விருப்பம் உள்ளவர்களாய் இருந்து, நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்கும்? நம்மிலே அவர் பெருகவும் நாம் சிறுகவும் தொடங்குவோம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அப்படி நம்ம வாழ்க்கையில நடைபெறணும். நம்மளுடைய எல்லா வாழ்வின் எல்லா பகுதிகளிலேயும் கர்த்தர் பெருக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! இன்று நம்ம பாடுகிற போது பரிசுத்த ஆவியை நாம் அதற்காய் நம்ம வாஞ்சிப்போம். அல்லேலூயா! பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்பட ஊற்றப்பட நம்ம சுயத்தை அவர் அவர் நம்ம மேல மிஞ்சி அவருடைய வசனங்களும், அவருடைய வல்லமைகளும் நம்ம மேல மிஞ்சி வல்லமை கொள்ளும். அல்லேலூயா! அது நம்மையும் தாண்டி நம்மை இயக்குகிற ஒரு சக்தியாய் தேவனுடைய சக்தி மாறும். அல்லேலூயா! நாம் அதற்கு ஒப்புக் கொடுக்க பழகி விடுவோம். அது எல்லாருமே நம்ம குறைவுபட்டவர்கள் தான். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இந்த பாடலை கூட நம்ம வரிகளை பாடுகிற போது, கர்த்தாவே எனக்கு அதற்காக ஒரு அபிஷேகத்தை கொடுங்க. அதற்காக எனக்கு உம்முடைய ஆவியை நீங்க தந்தருளுங்க என்று நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா! என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே என்னாலுமே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்தமர்ந்திடும் மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப அனுபவம் எனக்கு வேண்டும் தெய்வமே மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே மறுரூப மலைதனிலே அழைத்து செல்லும் என்னையே விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் என் பூராவை போல என் மேல் வந்த மறந்திடும் ஹalleluya
ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Glory to God. கர்த்தருடைய சமூகத்துல இந்த ராத்திரி வேளையிலேயும் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம காணப்படுவோம். ஒரு சின்ன காரியம் தான், நம்ம வேதத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். லேவியராகமும் 14ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Praise the Lord. லேவியராகமும் 14ஆம் அதிகாரம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதனுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டுவரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்ட வியாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால், வாசிக்குவா பிரதர்? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஓகே. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடிருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிடக் கடவன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண்பாண்டத்திலுள்ள ஊற்று நீர் மேல் கொல்லச் சொல்லி, உயிருள்ள குருவியையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிடக் கடவன். ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். குருவியெல்லாம் எடுத்து ஏதோ வெட்டி எங்கேயோ போட்டு அப்படிதான் தெரியும். ஆனா அதுல வசனங்களில அர்த்தம் உள்ளதா இருக்கிறது, சம்பந்தங்கள் உள்ளதா இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. அப்ப நம்ம ஓரளவுக்கு அதை பார்ப்போம். இந்த இடத்துல குஷ்டரோகி ஒருவன் காணப்படுகிறான். அவனுக்கு, அல்லது குஷ்டரோகியா இருக்கிறவனுக்கு கர்த்தர் மோசேயின் மூலமாக ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்கிறார். இப்படி அவன் ஒரு ஆசரிப்பை அவன் கடைபிடித்தால் அது தேவ சமூகத்திலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இருக்கிறது என்று அங்கே ஒரு காரியம். என்னைக்குமே பழைய ஏற்பாடு ஒரு நிழலாய் இருக்கிறது. இப்போ நம்ம அதுல இருக்கிற காரியங்களை நம்ம விளங்கி கொண்டால் நமக்கு அதனுடைய ரகசியங்கள் புரியும். Praise the Lord. குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அப்படின்னா அவன் சுத்திகரிக்கப்படுகிறான். அவனுக்கும் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு? ஒரு சுத்திகரிப்பின் நாளை அவனுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. குஷ்டரோகிக்கு ஒரு சுத்திகரிப்பின் நாள் உண்டு. Glory to God. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாமும் சரீர பிரகாரமாக குஷ்டரோகம் என்றல்ல, ஆனால் பாவத்தினாலே, பாவத்தினுடைய தோஷங்களினாலே, அல்லது மனிதனாய் பிறந்ததினாலேயே என்ன இருக்கிறது நம்ம வாழ்க்கையில? பாவத்தின் தோஷங்கள் இருக்கிறது. சுய நீதி எப்படி இருக்கு? அழுக்கு கந்தைகளாய் இருக்கிறது. அப்ப குஷ்டரோகிகளும் அந்த அழுக்கு கந்தைகளை தான் அவர்கள் உடுத்தி இருப்பார்கள். காரணம், அவர்களால பட்டணங்களுக்குள்ளே வர முடியாது. அவர்கள் தேசத்திற்கு புறம்பாகவே காணப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்பொழுது அவர்கள் அழுக்கு கந்தைகளை தான் போட்டு இருப்பார்கள். அது போலதான் உலகத்திலே மனிதனாய் பிறப்பவனும் கூட தன்னுடைய பார்வையில தன்னை அவன் ஒரு நல்லவனாக அவன் எப்போதும் நிதானித்துக் கொள்கிறான். அவன் தேவனுடைய நீதியின் பார்வையில தன்னை ஒப்பு கொடுத்து அவன் பார்க்கிறது கிடையாது. கர்த்தர் எப்படி வசனங்களின் அடிப்படையில அவருடைய நீதியை நாம் அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்கிற அனுபவங்களை விடவும், மனிதனாய் உலகத்துல நாம் இருக்கிற போதெல்லாம் நம்ம மாம்சத்தின் பலன் அல்லது மாம்சத்தின் சிந்தையாக கருதப்படுகிற இந்த சுய நீதியை நாம் எப்போதும் அப்படியே நம்ம அணுகுவோம். அப்படி ஒரு அழுக்கு கந்தைகளாகத்தான் நம்ம காணப்படுவோம். அப்படித்தான் நமக்கு ஒரு குஷ்டரோகம் போல அல்லது பாவத்தின் தோஷங்களாய் நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்களும் அது தங்கி விடுகிறது. அல்லேலூயா. அதை சிலர் உணர்ந்து கொள்ளுகிறோம், சிலர் உணராமல் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நாமே பார்க்கிற போது அது எத்தனையோ விதங்களில அது நம்ம பார்க்கிற போது நம்மளால உணர்ந்து கொள்வது நமக்கு அரிதாய் இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பிழைகளை உணர்கிறது முடியாத காரியமாய் இருக்கிறது. அப்படி தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் காணப்படுகிறான். ஒரு குஷ்டரோகியை போலதான் நாள் அளவும் அது அவனை கொஞ்சம் கொஞ்சமாய் தின்று பின்பு மரணத்திற்கு கொண்டு போகிறது. அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைத்த கிருபையின் வரமோ நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படியானால்
ஒரு குஷ்டரோகியாய் இருக்கிறவனுக்கும் ஒரு சுத்திகரிப்பின் நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பது ஒரு அற்புதமான காரியம். அது போலதான் ஒரு பாவியாய் இந்த பூமியிலே மனிதன் பிறந்திருப்பானேயானால் பாவத்தின் அந்த கொடூரத்தை மேற்கொள்ளும்படி அல்லது ஒரு மாம்சத்தின் சிந்தைகளால ஒருவன் வளர்ந்து வந்திருப்பான். முதலாவது அவன் எப்படி பிறக்கிறான்? அவன் வெறும் தண்ணீரிலே இருந்து அவன் தாயினுடைய கர்ப்பத்திலே இருந்து அவன் பிறக்கிறான். அவனுக்கு இரத்தமும் சதையுமாக அவனுடைய ஜீவியம் காணப்படுகிறது. ஆனால் இப்பொழுது அவனுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு சுத்திகரிப்பின் நாளை கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். அப்பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டான பின்பு அவன் ஆசாரியனிடத்திலே கொண்டு வரப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. Glory. அவன் உடனே வேற எங்கேயும் போயிடக்கூடாது. அவன் எங்கே வரணும்? ஆசாரியனிடத்துல கொண்டு வரப்பட வேண்டும். Praise the Lord. Hallelujah. அல்லது தேவனுடைய ஒரு ஆசரிப்பு கூடாரம் அல்லது கர்த்தருடைய சபைக்குள்ளாக அவன் அழைத்து வரப்பட வேண்டும். அப்ப கர்த்தருடைய ஊழியங்களுக்குள்ளாக ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியங்களுக்கு உள்ளாக அவன் கடந்து வர வேண்டும். அதற்கு அவன் தன்னை சமர்ப்பித்து வர வேண்டும். ஒரு தேவ சபையாய் அவன் இணைந்து காணப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக அவன் ஒரு காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த ஆசாரியன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? இவன் சொஸ்தமாயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவனுக்காக ஒரு பலி செலுத்த வேண்டியதாய் இருக்கிறது. அது என்ன பலி? உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளை எடுத்து கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். அல்லேலூயா. இதை வாசிக்கிற போதே நமக்கு ஒரு அளவிற்கு தோன்றும். ஒரு கட்டை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கேதுரு கட்டை என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கட்டை அல்லது ஒரு ஒரு மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையில அவர் கட்டப்பட்டார். எப்படி அவர் கட்டப்பட்டார்? ஆணிகளால அடிக்கப்பட்டு அவர் கட்டப்பட்டார். அப்படி அவர் அந்த கட்டையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சீகத்துல அல்லது மனுஷ ரூபத்துல அவர் பூமியில மனுஷ குமாரனாய் அவர் வந்திருந்த போது மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை மனிதனுடைய பாவங்களுக்காக மனிதனுடைய இந்த பாவத்தின் தோஷங்கள் நீங்கப்பட வேண்டும். அதுல இருந்து அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவனுக்கு பாவத்தினுடைய அந்த கொடூரங்களிலே இருந்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலே இருந்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும். அவனுக்கு நித்திய ஜீவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்பட்ட கிருபையின் வரமாகிய நித்திய ஜீவன் அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவும் கூட கேதுரு கட்டை அல்லது ஒரு சிலுவையில அவர் அறையப்பட்டார். சிவப்பு நூல் என்று சொல்லப்படுகிற போது நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எப்படி காணப்பட்டது. அது சாட்டையாலே சவுக்கினாலே அடிக்கப்பட்டு முற்கிரீடம் வைக்கப்பட்டு கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் பாய்ந்து அவருடைய சரீரம் முழுவதும் அது எப்படி காணப்பட்டது? சிவப்பாய் காணப்பட்டது, இரத்தமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. அப்படி இரத்தத்தில அவர் அப்படியே இருந்தார். அதனாலே தான் அவர் பாவம் அறியாத சுத்தமான ஒரு மனுஷனாய் அவர் பூமியிலே அவர் காணப்பட்டார். சுத்தமான அல்லது ஒரு சுத்தமான ஆட்டுக்குட்டியானவராய் அவர் காணப்பட்டார். பரிசுத்தமுள்ளவராய் அவர் காணப்பட்டார். அவர் அப்படி இருந்ததினால அவருடைய இரத்தம் அந்த சிவப்பு நூல் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அப்புறம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளை இடக்கடவன். ஈசோப்பு என்று சொல்லுகிற போது அது சுத்திகரிக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. சுத்தம் பண்ணும்படி இருக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப அந்த ஈசோப்பையும் வாங்கி வர கட்டளையிட்டார்கள். அப்ப இந்த மூன்றும் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பிக்கிற வசனங்களாய் அல்லது வார்த்தைகளாய் இங்கே இருக்கிறதை பார்க்க முடியும். சிலுவை மரணத்தை நமக்கு கண்களில அல்லது தரிசிக்க உதவுகிற வார்த்தைகளாய் இவைகள் இருக்கிறது. விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய இந்த விசுவாச ஜீவியத்துல எத்தனையோ அடிகள் எடுத்து வைத்து நம்ம கடந்து போய் கொண்டே இருந்தாலும் எப்படி இந்த பூமியில எங்க போனாலும் சரிதான். ஜெஷூரனோட அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல சொல்லுவேன், பாரு நம்ம அந்த ஊர்ல இருக்கும்போது என்ன பார்த்தோம்? மூன் பார்த்தோம் ராத்திரியில போகும்போது ஜன்னல் வழியா. இந்த ஊருக்கு வந்தாலும் அதே நிலவு என்ன வந்துருச்சு? இங்கேயும் வந்துருச்சு. சரி இப்ப வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியா பார்ப்போம் அப்படின்னு ஜன்னல் வழியா பார்த்தா அங்கேயும் இருக்கு.
இப்ப சிறு பிள்ளைகளிடத்துல நம்ம இப்படிதான் சொல்லுவோம் சின்ன வயசுல. அப்ப அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவை பாடு மரணமும் ஒரு விசுவாசியினுடைய ஜீவியத்துல அவன் எத்தனை தூரம் தான் சென்றாலும் கூட அவனுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தினுடைய ஒரு நினைவு அல்லது அந்த ரட்சிப்பின் அந்த பூரணத்தினுடைய அல்லது இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தினுடைய நினைவு, அவர் தமக்காய் தன்னுடைய ஜீவனை விட்டார், எனக்காய் கர்த்தர் தம்முடைய ஜீவனை விட்டார், என்னை அவ்வளவாய் அவர் நேசித்திருக்கிறார், என்னுடைய பாடுகளை தம்மேல் அவர் சுமந்து கொண்டார், என்னுடைய பாவத்தின் தோஷங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளாலே நான் சுகமடைகிறேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் அல்லது கல்வாரியில அந்த இயேசு கிறிஸ்து தனக்காய் மரித்ததான அந்த தரிசனம் ஒரு விசுவாசி எவ்வளவு தூரம் அவன் சென்றாலும் அங்கே எல்லாம் அவன் பார்த்து கொண்டே இருக்கும்படி கடந்து வருகிறது தான் என்னது, கல்வாரியில இயேசு அவர் சிலுவையில ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கேதுரு கட்டையும் சிவப்பு நூலும் ஈசோப்பும் உடையவராய் அல்லது ஒரு நம்மை சுத்திகரிக்கிற இயேசு கிறிஸ்துவின் பாவமர சுத்திகரிக்கிற, வியாதியிலிருந்து விடுதலை செய்கிற, நம்மளுடைய மனதின் எல்லா தாறுமாறான சிந்தைகளிலே இருந்தும் சிந்தனைகளையும் கூட தூய்மை செய்கிற அவருடைய அந்த ஈசோப்பான அவருடைய ரத்தம் நம்மளுடைய மனதிலே நம்மளுடைய எண்ணங்களிலே அந்த சத்தியத்தின் அறிவு நம்மோடு எல்லா நேரங்களிலேயும் நம்முடைய எல்லா பகுதிகளிலேயும் கடந்து வருகிறதா இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் எவ்வளவு முன்னேறி விட்டோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தையும் அந்த சுவிசேஷத்தினுடைய அந்த சத்தியத்தையும் நாம் இழந்து போகிறவர்களாய் என்றைக்கு நம்ம காணப்படக்கூடாது. அவரை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தம்முடைய சீஷர்களிடத்துல சொல்லுகிற போது, நீங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கர்த்தர் தம்முடைய பந்தியை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். Praise the Lord. Hallelujah. அவருடைய மாம்சத்திலும் அவர் சிந்தின இரத்தத்திலும் பங்குள்ளவர்களாக நம்மை ஏற்படுத்தினார். அதனால தான் நம்ம கர்த்தருடைய சபைகளில அவருடைய பந்தியில கலந்து கொள்ளுகிறோம். பயபக்தியோடு ஒருவன் தன்னை நிதானிக்கிறவனாய் கர்த்தருடைய சமூகத்துல அவருடைய சன்னிதானத்துல அவரிடத்துல நாம் போய் என்ன செய்கிறோம், நம்ம காணப்படுகிற போது அல்லேலூயா அந்த கல்வாரியில இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் மரம் அல்லேலூயா ரட்சிப்பின் அடையாளமாய் சிவப்பு நூல் அவர் சிந்தின ரத்தம் சுத்திகரிக்கிற அவருடைய அந்த வல்லமை, அந்த ரத்தத்தின் வல்லமை ஈசோப்பு அவைகளை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. glory to God. அது யாருக்கோ எவனுக்கோ என்று நம்ம நினைக்காமல் அது எனக்காக இந்த பூமியில நான் பிறந்து வந்திருக்கிறேன், இந்த பூமியில வந்த எவனையும் ஒளிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தொலைந்து போன ஆட்டை தேடியே நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பாவிகளை மனம் திரும்ப செய்ய கர்த்தர் இந்த பூமிக்கு கடந்து வந்தார். நம்மை தேடி வந்த தெய்வமாய் அவர் இருக்கிறார். நமக்காக அவர் பலியானார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நினைவுகளை நாம் அப்படியே மறந்து போகக்கூடாது. அதனுடைய காரியத்தினுடைய அந்த சத்தியத்தினுடைய தன்மை நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரை அந்த காரியத்திற்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். காரணம், நமக்கு அதன் மூலமாகத்தான் விடுதலை மாத்திரமல்ல, சுத்திகரிப்பு மாத்திரமல்ல, நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்திலே தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப 5வது வசனத்தில இருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ள சொல்லி, மறுபடியும் கூட இயேசு கிறிஸ்துவை நம்ம காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் எப்படி பூமிக்குள்ள கடந்து வந்தார்? நம்மளுடைய சரீரத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? மண் பாண்டம் என்று தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்மளுடைய சரீரத்தை தேவன் சிருஷ்டிக்கும் போது பூமியில் உள்ள அல்லது தரையில் உள்ள ஒரு மண்ணில இருந்து அவர் சிருஷ்டித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மண் பாண்டத்திலுடைய அல்லது சரீரத்துல இயேசு வெளிப்பட்டார்.
நிறைய உபதேசங்கள் உண்டு. அவர் சரீரத்தில் வெளிப்படவில்லை, அவர் எப்படி எப்படி வர முடியும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் லேவியர் ஆகமம் என்பது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அதனுடைய காரியமும் சுவிசேஷ புஸ்தகத்தின் காரியமும் ஒன்றாய் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனாலே தான் ஃபுல் காஸ்பல் பென்டிகாஸ்டல் சர்ச் என்று பெந்தகோஸ்தே சபைகளை அழைக்கிறோம். காரணம், ஒரு முழு வேத வசனத்தினுடைய முழுமையும் கூட சுவிசேஷத்தினுடைய ஆதாரமாய் அது இருக்கிறது. ஃபுல் காஸ்பல். அல்லேலூயா. அப்ப வேதத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும்படி வசனங்கள் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. அப்ப இந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்ப மண் பாண்டத்தில் உள்ள என்று நம்ம பார்க்கிற போது, ஒரு மண் பாண்டம் என்றால் சரீரத்துல மாம்சத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் வானம் கொள்ளாத தேவன். அவருடைய வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. ஆனாலும் மண் பாண்டம் ஆகிய நம்மை போன்ற ஒரு சரீரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் அதிலே கடந்து வந்தார். அது போலதான் இந்த இடத்துல வாசித்தால், அந்த குருவிகளில் ஒன்றை ஒரு மண் பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் மேல் கொள்ளச் சொல்லி, அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவும் அவர் மண் பாண்டத்துல அவர் கடந்து வந்தார். ஆனால் அவர் என்ன செஞ்சாங்க? கொலை செய்தார்கள். அல்லேலூயா. அவர் கொல்லப்பட்டார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. He was murdered. Hallelujah. அப்ப அவர் பலியாக கொடுக்கப்பட்டார். அவர் எப்படி பலியாக கொடுக்கப்பட்டார்? அவர் கொல்லப்பட்டு, எப்படி இந்த இடத்துல இந்த குருவி கொல்லப்பட்டு பலியாக கொடுக்கப்படுகிறதோ அது போலதான் அல்லேலூயா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் பலியாக கொடுக்கப்பட்டார். Praise the Lord. Hallelujah. Glory, glory, glory. Thank you Jesus. அப்புறம் அதுல பார்த்தால், உயிருள்ள குருவியையும் 6வது வசனத்துல கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து, அல்லேலூயா. இது அப்ப சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை திட்டமாய் விளக்குகிறதான ஒரு வசனமாய் இருக்கிறது. காரணம் என்ன? அல்லேலூயா. கேதுரு கட்டையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் இரத்தத்திலே தோய்த்து. அப்ப தோய்த்துனா இம்மர்ஸ்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம பேப்டிசம் அல்லது நம்ம ஞானஸ்நானத்துல நம்ம என்ன செய்கிறோம்? இந்த காரியங்களுக்கு தான், இந்த சத்தியத்திற்குள்ளதான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? தோய்த்து எடுக்கப்படுகிறோம். எந்த சத்தியம்? இது ஏதோ சம்பந்தம் இல்லாதது போல நம்ம எண்ணிக்கொள்ள கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஞானஸ்தானத்துல ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஞானஸ்தானத்தினாலே நம்ம நினைத்து பார்க்கணும். நாம் அது ஒருவேளை இவ்வளவு தெளிவுள்ளவர்களாய் நம்ம அதை அணுகாமல் இருந்திருந்தாலும், பிரைஸ் தி லார்ட், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து, அவரே ஒரே மெய்யான தெய்வம் என்று விசுவாசித்து தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம். அந்த ஞானஸ்தானத்துல நம்ம எப்படி தோய்த்து எடுக்கப்படுகிறோம்? அவருடைய பாடு மரணத்திற்குள்ளாகவே நாம் பங்கு கொண்டு மீண்டும் அவர் எப்படி உயிரோடு எழும்பினாரோ அதுபோல நம்ம எழுப்பப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியத்துல என்னென்னலாம் காணப்பட்டது? கேதுரு கட்டை, சிலுவை, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், சிவப்பு நூல், அவர் சிந்தின இரத்தம், ஈசோப்பு, அவருடைய இரத்தத்தின் சுத்திகரிப்பின் வல்லமை, இவைகளை எல்லாம் நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். இவைகளுக்குள்ளே நாம் அடக்கம் பண்ணப்பட்டு எழுப்பப்பட்டோம் என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த கொல்லப்பட்ட ஊற்று நீரின் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தம் என்றால் அது ரத்தமும் தண்ணீருமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்ததற்கு சாட்சி கொடுக்கிறது. அவரை ஈட்டினாலே குத்தின போது அவருடைய மார்பில இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே பாய்ந்து வந்தது என்று பார்க்கிறோம். பாருங்க, அதே காரியம் லேவியராகமத்துல இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தம் என்று சொல்லுகிற போது அதற்குள்ள ரத்தமும் தண்ணீருமாய் மாம்சத்துல இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மாம்சத்துல வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அவர் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி நமக்காய் அவர் பலியானார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த இரத்தத்திலே தான் நாம் தோய்த்து நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். அதனாலே தான் நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதனாலே தான் நம்ம பார்க்கிறோம், இயேசு தாம் சிந்தின சொந்த இரத்தத்தினாலே நம்மை அவர் தம்முடைய சபையாய் சம்பாதித்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா.
7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறவன் மேல் 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். இதிலேயும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம ஒரு பூரண ரட்சிப்புக்குள்ளதான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு ஏதோ மேலோட்டமானது அல்ல. 7 தரம் தெளித்து என்று சொல்லுகிற போது ஒரு பூரண ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே தான் நாம் என்ன செய்யப்பட்டு இருக்கிறோம்? நாம் அழைத்து வரப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காகவே நாம் அழைத்து நாம் இந்த நாட்களிலே தேறி வரும்படிக்கு தேவன் நம்மை சபைகளிலே வழிநடத்தி வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி 7 தரம் தெளித்து அவனை சுத்தம் பண்ணி, இப்ப அவன் என்ன ஆயிட்டான்? சுத்தம் ஆயிட்டான். இனி அவனுக்குள்ள அந்த பாவத்தின் தோஷங்கள் வருகிறது இல்ல. அவன் விடுதலை ஆயிட்டான். அவன் ரட்சிப்புக்குள்ள வந்துட்டான். அவன் இனி பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சக்தியை உடையவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் இப்போது தேவனுக்கு அடிமையாயிட்டான். அல்லேலூயா. இதற்கு முன்பாக பாவத்துக்கு அடிமையாய் இருந்தவன் இப்போது தேவனுடைய கிருபைக்கு அடிமையாய் இருக்கிறான். அல்லேலூயா. அநேக வசனங்கள் உண்டு புதிய ஏற்பாடுல. ஆனால் வாசிக்க நேரம் இல்லை. அதனால நம்ம இந்த வசனங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி நம்ம கடந்து செல்கிறோம். அப்ப உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது எதை காண்பிக்கிறது? ஒரு குருவி செத்து போயிடுச்சு. அதனுடைய ரத்தத்தை எடுத்து இவன் மேல சுத்தம் பண்ணி தெளித்து, அதற்கு பிறகு என்ன நடக்குது? உயிருள்ள முதல்ல இவனை அதுல தோய்த்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் அதுல சுத்திகரிக்கப்படுகிறான். இன்னமும் பூரணமாக அவன் வருகிறான். குஷ்டம் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறான். அதற்கப்புறம் அவனுக்கு என்ன உண்டாகிறது? உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? உயிருள்ள குருவியை என்றால் என்ன? நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ருசி பார்த்தார். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை இயேசு கிறிஸ்து, அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த நியாய தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அந்த கோபாக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கோ ரட்சிப்பு உண்டானது. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்கிறது. அதுதான் அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்களிலேயும் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அது என்ன கிருபை? உயிருள்ள குருவியை வெளியிலே விட்டுவிட கடவன். ஹல்லேலூயா. அவனுக்கு சுதந்திரம். அவனுக்கு இப்ப என்ன? அவன் பறந்து சென்று விடலாம். ஹல்லேலூயா. அவனுக்கு இப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு பெரிய சுயாதீனம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டான். அவன் இனி உன்னதங்களுடைய அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கிற அதே உன்னதங்களிலே இவன் அமர வைக்கப்படுகிறான். அல்லேலூயா. இவனுக்கு ஒரு மகிமையான அனுபவத்துக்குள்ள ஒரு மேன்மையான ஒரு ரட்சிப்பை கர்த்தர் அருளி அவனை கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற தம்முடைய இரத்தத்தினால அவனை மீட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது அந்த குருவி எப்படி போகிறது? வெளியில அது பறந்து போகிறது. விடுதலையோடு அது போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில கூட ஒரே ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கலாம் சிஸ்டர். மார்க் 1ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. glory to God. புதிய ஏற்பாட்டிலேயும் ஒரு குஷ்டரோகி. இந்த குஷ்டரோகி எங்க வருகிறான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, அவர் பிரதான ஆசாரியர். ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப அவர் என்ன செய்யறாரு? எப்படி அந்த 2 குருவியில ஒரு குருவி மரித்து போனதோ அது போல இப்ப அதே ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்தை இவனுக்கு இப்ப தராரு. எப்படி தராரு? அவனை தொட்டு. ஹல்லேலூயா. பின் நாட்கள்ல இது அவர் மரிப்பதற்கு முன்பாக நடந்தாலும் இவனுக்காகவும் சேர்த்தே தான் இயேசு கிறிஸ்து பின் நாட்களில் என்ன செய்ய போறாரு? மரிக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப இவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனுடைய சித்தம் என்ன? சுத்தமாக வேண்டும். அவன் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும்.
அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அவனுக்கு நித்திய ஜீவன் ஒரு கிருபையின் வரமாய் அவனுக்கு அளிக்கப்படுகிறது. Praise the Lord. Hallelujah. அவன் மரணத்தில கிடக்கும்படி அல்ல, தேவனுடைய கோபாக்கினி நரகத்தில அவன் தள்ளப்படும்படி அல்ல, அவனுக்கு நித்திய காலமும் ஒரு சுதந்திரம் இருக்கிறது. ஒரு விடுதலையோடு அவன் காணப்படுவான். அவனுடைய ஆத்துமா மௌனத்தில இறங்குகிற மரித்தவர்களுடைய சமூகத்திற்கு அல்லது அந்த இடத்திற்குள்ளே போகாது. அவனுக்கு ஒரு உன்னத ஸ்தலம் உண்டு. இதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். இதுக்கு எல்லாம் தேவனிடத்துல என்ன உண்டு? சித்தம் உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் அந்த தேவனுடைய சித்தம் நமக்கு அப்படி கிடைக்கிறது. இயேசு மனதுருகி அவர் இதை செய்கிறார். அல்லேலூயா. இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். அல்லேலூயா. அப்பொழுது இது மனிதனுடைய முயற்சியா? இல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. இது இலவசமாய் நமக்கு வழங்கப்படுகிற ரட்சிப்பு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இலவசமா இருக்கு. இந்த குருவி அப்படியே ஃப்ரீயா பறந்து போயிடுது. இந்த குஷ்டரோகி அப்படியே விடுதலை ஆயிடுறான். அவனுக்கு குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிடுது. பாவத்தின் தோஷம், பாவத்தின் தன்மைகள் அவனை விட்டு போய்விடுகிறது. பாவத்திற்கு அடிமையா இருந்தானே, இப்பொழுது அவன் அதற்கு அடிமையா இல்ல. அவனுக்கு விடுதலை உண்டாகிறது. அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இலவசமாய் கிடைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களிலே வீற்று இருக்கிற ஒரு பங்கு, ஒரு சுதந்திரம் அவனுக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியங்களை குறித்து ஒரு தெளிவான விசுவாசம் இல்லாமல் யாராவது இருப்போமே ஆனால், அல்லது நம்மளுடைய சொந்த பந்தங்களிலே யாராவது இப்படி ஒரு நல்ல நம்பிக்கை, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்த ஒரு உறுதியான பிடிப்பு இல்லாமல் யாராவது தாய் தகப்பன்மாரோ கூட பிறந்தவர்களோ இருப்பார்களே ஆனால், நம்ம சொல்ல வேண்டும், ஓ இயேசு மனதுருகி உனக்கு தேவனுடைய நீ சுத்திகரிக்கும்படி, நீ மன்னிக்கப்படும்படி, இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அவர் சித்தம் உள்ளவராய் மனதுருகி உன்னை தொடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. Glory to God. சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இன்றே ரட்சணை நாள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கல்ல, உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. சுவிசேஷத்தினுடைய வல்லமை என்பது அப்படிதான். உடனே அவனுக்குள்ளே ஒரு கிரியை நடப்பிக்க, உடனே அவனுக்குள்ளே ஒரு வித்தியாசம் உண்டா. அல்லேலூயா. ஒரு குருவி எப்படி அது கொல்லப்பட்டதோ அதுபோல இயேசு கிறிஸ்து கொல்லப்பட்டார். அவர் மண்பாண்டத்திலே பூமியிலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இங்கே 43வது வசனத்தை வாசிக்கலாம். 43, 44 வாசிக்கலாம். மார்க் 1, 43, 44. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்துவும் அவனை என்ன சொல்லிட்டாரு? நீ யார்ட்டையும் சொல்லாம என்ன பண்ண, ஏற்கனவே உனக்கு கட்டளையிடப்பட்டதுக்கு நீ கீழ்ப்படி போன்னு அனுப்பிட்டார். அல்லேலூயா. அவனும் போயிட்டான். ஆனா அவன் என்ன செஞ்சுட்டான்? 45வது வசனத்துல, அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். கர்த்தரிடத்துல இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்களால எப்படி இருக்க முடியாது? சும்மா இருக்க முடியாது. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அதை பிரசித்தம் பண்ண தொடங்கும். அப்படியே இவனும் பிரசித்தம் பண்ண தொடங்கிவிட்டான். அதனால என்ன நடந்துருச்சு? அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். இப்ப இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தாரு? பட்டணத்திற்குள்ள பிரவேசித்துக் கொண்டுதான் இருந்தார். ஆனா எப்ப இந்த குஷ்டரோகியை தொட்டு அவனை சுஸ்தமாக்குனாரோ, உடனே பாருங்க பாவத்தினுடைய தோஷம், அவன் பட்டணத்திற்குள்ளே வர முடியாமல் கிடந்தான். அவன் கட்டப்பட்டு இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாயிருச்சு. ஆனால் இவர் அவன் மேல் இருந்த அந்த தரித்திரத்தை, அவன் மேல் இருந்த அந்த பாவத்தின் வல்லமையை, அவன் மேல் இருந்த அந்த கார் இருளின் காரியத்தை தம்மேல ஏற்றுக்கொண்டபடினாலே என்ன ஆயிடுச்சு? தானாகவே அதனாலே அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில், இப்ப அவருக்கு விடுதலை இல்லாமல் இருக்கு. இப்ப அவர் வெளியரங்கமாய் பட்டணத்துல பிரவேசிக்க முடியல. அவர் இப்ப எங்கதான் பிரவேசிக்க வேண்டியதாயிடுச்சு? வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கி இருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அல்லேலூயா.
கண்களை மூடி ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்காக அவர் என்ன செஞ்சிட்டாரு? வனாந்தரமான இடங்களிலே தங்கி இருந்தார். நமக்காக அந்த குருவி கொல்லப்பட்டது போல கண்களை மூடி ஒவ்வொருவரும் இந்த சமயத்துல கர்த்தருடைய இந்த பெரிதான ரட்சிப்பை நம்ம போற்றி துதித்து மறுபடியும் கூட நம்ம அந்த ரத்தத்துல நம்ம ஒரு நாளில நம்ம ஞானஸ்தானத்தின் தண்ணீர்களில நம்ம மூழ்கி எழும்பினோம். அதனுடைய பூரண நற்செய்தி அந்த அந்த சத்தியத்தினுடைய அந்த காரியத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்திருந்தோம். இந்த நாட்களிலே அந்த ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. கண்களை மூடினவர்களாக பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஒரு நிமிஷம் நம்மோடு கூட எல்லா இடங்களிலேயும் எப்படி நம்ம ராத்திரியில எங்கேயாவது போயிட்டு இருந்தா கூட இந்த நிலவு நம்மோட வருகிறது போல இருக்குமோ அது போலதான். அல்லேலூயா. கல்வாரியின் தரிசனம், சிலுவையின் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணம் கற்றுக் கொடுக்கும் அந்த சத்தியம், சுவிசேஷத்தின் வல்லமை. அல்லேலூயா. அது நம்மை விட்டு நீங்குவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. அந்த கேதுரு கட்டை, அந்த சிவப்பு நூல், ஈசோப்பு, அல்லேலூயா, இதை நாம் சொந்தமாக்கி கொள்ளும் போது அல்லேலூயா. க்ளோரி க்ளோரி. அதனுடைய அது நமக்கு வழங்குகிற சுதந்திரம். அந்த குருவியை அவர்கள் பறக்க விட்டார்கள். அது சுதந்திரமாய் வெளியிலே அது பறந்து போனது. அல்லேலூயா. குஷ்டரோகி சுத்திகரிக்கப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் இயேசுவோ நம்மேல் வந்த பாடுகளை அவர் மேல் சுமந்தார். அல்லேலூயா. நம்ம மேல வர வேண்டிய அந்த கோபாக்கினியை அவர் மேல ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி 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 க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படிக்கு அவர் தம்மேல் அந்த கோபாக்கினியை ஏற்றுக்கொண்டார். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இருந்த விரிசலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருந்து ஒரு சமாதானத்தின் காரணராய் இருந்து நம்மை அவரோடு இணைத்துக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வெளிப்பட்ட கிருபையின் வரமோ நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் உள்ள நித்திய ஜீவனாய் அது இருக்கிறது. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah. praise the lord praise the lord praise the lord. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 நிமிஷம். ஹalleluya. தேவனை நம்ம இந்த வேளையில மகிமைப்படுத்தி இலவசமாய் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து நம்மை அந்த கார் இருளிலே இருந்து நம்மை வெளியே வர பண்ணி ஹalleluya அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மை அவருடைய பேர் ஒளியில கொண்டு வந்திருக்கிறார். அந்த மகிமையின் பிரகாசத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த குருவி வெளியிலே பறக்க விடப்பட்டது. நம்முடைய ஜீவனும் இந்த புதிதான மார்க்கத்திற்குள்ளாக வரும்படிக்கு ஹல்லேலூயா புதிதான ஜீவன் உள்ளவர்களாகி நாம் இந்த நாட்களில காணப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. அப்படிதான் பவுல் எழுதுகிற போது அவன் எழுதுகிறான் ரோமருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நமக்கும் இந்த பூமியில உள்ள ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்ட ஜனமே உமக்கு ஒப்பானவர்கள் யார் என்று சொல்லுகிறது. நாம் எப்போதும் புற ஜாதிகள் நடுவிலேயே வைத்து நாம் அவர்களிலே ஒருவரை போல நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோம். கர்த்தர் நம்மை வேறுபாட்டின் ஜீவியத்தை கொடுத்து நம்மை சபையாக இணைத்து அவருடைய இரத்தத்திலே நாம் தோய்த்து எடுக்கப்பட்டு 7 முறை கூட அந்த இரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக வேளைகளிலே பிசாசு நம்மை வஞ்சிக்கிறது. அநேக வேளைகளிலே நம்மை ஒரு பின்மாற்றத்திலே போகும்படி புற ஜாதிகளோடு சம்பந்தம் கொள்ளும்படி செய்து தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியத்தில இருந்து பிரித்து பரிசுத்த ஆவியோடு இருக்கிற அந்யோனத்தில இருந்து பிரித்து ஹல்லேலூயா glory 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 விடுதலை இல்லாமல் இருக்கும்படி செய்கிறது. ஆனால் அந்த நாளிலே குருவி வெளியிலே
பறக்க விடப்பட்டது. Glory. இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை உண்டாகட்டும். Glory, 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 glory. Thank you, Jesus. மேலும் பிதாவின் மகிமையினால கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினால கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இது உண்டு, வாசித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர் தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே சொந்த பந்தங்கள் நடுவில, கூட்டாளிகள் நடுவில இந்த சுவிசேஷத்தினுடைய நன்மையை நாம் எடுத்துரைப்போம். Glory, glory. அவருடைய உயிர் தெழுதலின் சாயலிலே ஒருவன் பங்கெடுக்க வேண்டுமே ஆனால் அவன் அவருடைய மரணத்தின் சாயலாய் இருக்கிற ஞானஸ்தானத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாம். ஹல்லேலூயா, glory, 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 glory. ஆமென். பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். எப்படி அந்த குருவியையும், 2 குருவி, அந்த நல்ல குருவியையும் உயிரோடு இருக்கிற குருவியும் அந்த மரித்த குருவியினுடைய அந்த மண் பாண்டத்திலே தோய்த்து எடுக்கப்பட்டது, அதுபோலதான் அவருடைய ஹல்லேலூயா, glory to God, thank you Jesus, அவருடைய மரணத்துல நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். Praise you, praise you, praise you Lord. Hallelujah. மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். Praise the Lord. ரோமர் 6:7 சொல்லுகிறது, மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே என்று சொல்லி கர்த்தர் அப்படியே நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோட கூட சிலுவையிலே நம்முடைய சுயத்தை நாம் அறைந்திருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். Praise the Lord. சுவிசேஷத்தின் வல்லமையினுடைய கிரியை, அதனுடைய பலன் இப்படிதான் இருக்கு. Hallelujah, glory, 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 glory. ஆமென். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். Praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, glory, glory, glory to God. Thank you Jesus. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ எங்களை விடுதலை ஆக்கினீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலேயும் ஹல்லேலூயா, glory, கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பின் மூலமாக எங்களை சுத்திகரித்து ரட்சிப்புக்குள்ள உட்படுத்தி விடுதலையாக்கி எங்களை சுதந்திரமாய் கிறிஸ்துவுக்குள்ள சுயாதீனம் உள்ளவர்களாய் உன்னுடைய ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே பங்குள்ளவர்களாய் எங்களை தெரிந்து கொண்டு இந்த நாட்களில் எங்களை புதிய ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றி எங்களை அற்புதமாய் நடத்துகிறீர். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே, நீ சிந்தின இரத்தத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, glory, glory, glory. வனாந்திர பகுதிகளிலே இயேசு நடக்க வேண்டியதாயிற்று அப்பா. அதுவரைக்கும் பட்டணங்களுக்குள்ளே பிரவேசித்தவர் குஷ்டரோகியை எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்பா ஹல்லேலூயா, நீர் எங்களுடைய அந்த தண்டனையை, அந்த கோபாக்கினியை உம்மேலே சுமந்து கொண்டீரே அப்பா. Praise the Lord, glory, glory, glory. ஆனாலும் ஜனங்கள் உம்மை தேடி எத்திசையிலே இருந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோமே. அதுபோல இந்த நாட்களில எங்களுடைய சொந்த பந்தங்கள் நடுவில இந்த சுவிசேஷத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிற போது எத்திசையில இருந்தும் இந்த கல்வாரியின் இயேசுவின் இடத்துல சிலுவை மரணத்தை ருசி பார்த்த, நமக்காய் ருசி பார்த்த இந்த இயேசுவின் அண்டையில அவருடைய மார்பிலே இருந்து ரத்தமும் தண்ணீருமாய் அது புறப்பட்டு சென்றது. அந்த இயேசுவின் இடத்துல இவரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கும்படி அநேகரை எத்திசையிலும் இருந்து உம்மிடத்துல அற்புதங்களை பெற்றுக் கொள்ளும்படி, நோய் நொடிகளிலே இருந்து, வியாதியிலே இருந்து சொஸ்தமாகும்படி, பாவத்தின் தோஷங்களிலே இருந்து விடுதலையாக்கும்படி, ரட்சிப்பின் பூரண அனுபவங்களிலே வளர தேரும்படிக்கு இந்த நாட்களில் எத்திசையில இருந்தும் இயேசுவே மண்டையில இந்த கல்வாரியின் தரிசனத்துல நீர் அநேகரை கொண்டு வர போகிறீர். இன்றும் நீர் பேசி இருக்கிறீர், அப்படியே கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து இருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.